எவிக்ஷன்ங்கிறது டாப் 8 வீடு தான். இவங்கெல்லாம் வந்திருக்குது யாரு? ரீவிசிட். இதுக்கப்புறம் வெளியே வர எல்லாருமே வெற்றியாளர்கள். பாத்தலாமா யாருன்னு? இந்த சொல்லிட்டார்ல விஜய் சேதுபதி கிளியரா. இந்த எவிக்ஷன்ங்கிறது வந்து டாப் 8க்குள்ள உங்களுக்கு மட்டும்தான். மத்த வந்திருக்கீங்களே எக்ஸ் கண்டஸ்டன்ட் 8 பேர், நீங்க வந்து ரீவிசிட் தான் பண்ணிருக்கீங்க. உங்களை அந்த ரீப்ளேஸ் பண்றது அந்த கேம்ல இதுல கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லியே வந்து இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறா, அதாவது டபுள் எவிக்ஷன் இருக்குல்ல இந்த வீக்ல, அதனால வீக்கெண்ட ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் யாரு அப்படின்ட்டு வந்து அந்த கார்டு எடுத்துட்டு வந்து விஜய் சேதுபதி காட்டுறாரு. இத பார்த்துட்டு அந்த டாப் 8 கண்டஸ்டன்ஸ் மூஞ்சில பயங்கர பயம் தெரியுது. ஐயோ இதுல பணப்பட்டி எதுவும் வச்சிருந்தா கூட ஒரு ஆளை எடுத்துட்டு வெளியே போயிடலாம், இப்படி அனாமத்தா வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்களே அப்படின்ட்டு அந்த பயத்தையும் பீதியையும் அவங்க முகத்துல தெரிஞ்சதுனால விஜய் சேதுபதி நான் மறுபடியும் உங்க ஆறுதலுக்காக சொல்ல, இந்த டாப் 8ல உள்ளவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான். அதனால இந்த எவிக்ஷனை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை நான் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அதன்படி இந்த வாரம் வந்து சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ட் ஆகி வெளியே போன யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் தாங்க. நம்மளுக்கு இது கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலுமே அருண் பிரசாத் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு சூப்பரா கேமர், நல்லா விளையாண்டாரு, டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல விளையாண்டாரு. ஆனா இருந்தாலும் இடையில ரொம்ப லோவாவே ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா நெகட்டிவா கொஞ்சம் விளையாட ட்ரை பண்ணி அது ரொம்ப பேரு வெளியில கெட்டு போயிருமோ அப்படின்ட்டு பயந்துட்டு கொஞ்சம் அடக்கி வாசிட்டாரு. அதுல இருந்தே அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவர் கேம ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. எல்லா இடத்துலயும் வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இனிமேல வந்து அக்ரெசிவா விளையாண்டு யாரையும் புண்படுத்துற மாதிரி விளையாட வேண்டாம் அப்படின்ட்டு நீட்டா விளையாண்டுட்டு போன மாதிரி தான் இருந்தது. இல்லனா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வர்ற வரைக்கும் வந்து விஜய் விஷால் கூட வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா என்ன காரணத்துக்காக விஜய் விஷால் போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லாருமே வந்து தர்சிகா அன்சிதாக்கு துரோகம் பண்ணிட்ட, அத வந்து லவ்வ வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே விஷால் வந்து கார்டன் ஏரியால மல்லாக படுத்துட்டு பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணாரு. அந்த இடத்துல அவருக்கு ஓட்டு கூடி போச்சுங்க. அது மட்டும் இல்லாம டபுள் எவிக்ஷன்ல செகண்ட் எலிமினேட் ஆகி வெளியே போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் தாங்க. ஏன்னா தீபக் சூப்பரா விளையாண்டாரு. அவர் ஏஜ் கேட்டகரிக்கும் அதுக்கும் வந்து வேற லெவல்ல கேம்ல வந்து எல்லாத்துக்குமே போட்டியா பயங்கரமா விளையாண்டாரு. அது பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலுமே வந்து எந்த இடத்துலயுமே மூஞ்சி சுளிக்காம பயங்கரமா விளையாண்டாரு. இருந்தாலும் அவருக்கு போதுமான ஓட்டு மக்கள்கிட்ட விழுகாத காரணத்தினால அவரு சண்டே எபிசோடுக்கான கண்டஸ்டன்ஸா எவிக்ட் ஆகி வெளியே போறாருங்க. அப்பனா ஏன் பவித்ராவுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவித்ரா ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப சூப்பராகவும் விளையாடல, ரொம்ப லோவாகவும் விளையாடல. ஆரம்பத்துல இருந்து மீடியமாவே விளையாண்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு டாஸ்க்ல எல்லாம் வின் பண்ணாட்டாலும் வந்து அந்த டாஸ்க்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து எல்லாத்தையும் விளையாண்டதுனால அவங்க டாப் 6க்குள்ள உனக்கு இருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டபுள் எவிக்ஷன்ல அருண் பிரசாத், தீபக் 2 பேரும் வெளியேறது கரெக்ட் தானா, இல்ல அவங்களுக்கு பதில வந்து வேற யாரா வெளியே போயிருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.